ஹலோ போலீஸ். செல்வநாயத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு. அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தப்படும். சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். செல்வநாயகம், இங்க ஒரு கைது போடுங்க. பீட்டர், நீ ஒரு கைது போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது புதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்ல, ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன். கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றதா?
உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார் முதலாளி, நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா போடானா. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கார், கேட்டுங்க. உன்னை யாரும் இங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யாரும் உள்ள விட்டது? நான் யார் தெரியுமா?